இன்னைக்கு சென்னை ராமாபுரம் வரைக்கும் போயிருந்தேங்க. அங்கே துளசிங்கபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ராங்லேருந்து பார்த்தா நல்லா வெள்ளை கலரில் பளின்னு ஒரு பில்டிங் தெரிஞ்சுது. என்னடா இது வெள்ளை கலரில், அதுவும் அடையார் ஆற்று நடுவில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா தடுப்பணை. பொதுவாக அந்த தடுப்பணை எதுக்கு கட்டுறாங்க தெரியுங்களா? உள்ளூர் நிலத்தடி நீர்களை அதிகப்படுத்துறதுக்காக அந்த தடுப்பணை கட்டுவாங்க. இப்போ கிராமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏரிகளுக்கு நடுவில் கொஞ்சம் தூரத்துக்கு சின்ன சின்ன தடுப்பணையெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்தந்த இடத்துல அந்த நிலத்தடி நீர் இருக்கிறப்ப தான் அந்த மீன்கள், அது சுற்றி இருக்கிற பயிர் வகைகள்லாம் செழிப்பாக இருக்குன்றது தான் கூற்று. ஓகேங்களா? ஸோ இந்த தடுப்பணையில் ஏறிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு Insta 360 X5 கேமரா எடுத்து வீடியோ எடுத்தேன். பயங்கர பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அதுவும் எல்லாம் வெள்ளை இருந்ததுங்களா, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஆழம் தான். எனக்கு தெரிஞ்சு உள்ளே இறங்கினா ஆழமானு எனக்கு தெரியாது. லாங்கில் மேலே இருந்து பார்க்குறப்ப அவ்வளோ பெருசாக இருந்தது. கீழே ஊந்தணும் வச்சிங்களா சட்னி ஆகிடுவோம், அந்தளவுக்கு பெரிய டேமாக தான் இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற கம்பிகள்லாம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே கீழே இருக்கிற ஷட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷட்டரில் Insta 360 விட்டு உள்ளே எப்படி தண்ணி போகுது என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். பொதுவாக இரும்பெல்லாம் தண்ணி பட்டால் துரு பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இரும்பெல்லாம் ஏன் துரு பிடிக்கல அதை பற்றி தெரியாது. தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே இறங்கி தண்ணியெல்லாம் வீடியோ எடுத்தேன். நீரோட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக போயிட்டு இருந்தது. இந்த கூவம் ஆற்றில் இருக்கிற மாதிரி கழிவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பக்கத்தில் தான் நான் போய் வீடியோ வேறு எடுத்தேன். அதனால் ஸ்மெல்லும் எனக்கு சுத்தமாக வரல. என்ன, இதுக்கு போகிறதுக்கு தான் வழி கிடையாது. அது ஒரு மாதிரி பிரிட்ஜுக்கு உள்ள சந்தில் பூந்து தான் அங்கே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் வீடியோ எடுத்த இல்லைங்களா, அதனால் அந்த பக்கம் போய் எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்ப அந்த வாட்ச் டவர்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது. பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருந்தது. அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரி, அந்த வாட்ச் டவர்ஸில் அப்படியே அந்த வழி மாதிரி ஏறி போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே இந்த வாட்டர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு இங்கிலீஷில் போட்டிருந்தது. நம்மளுக்கு இங்கிலீஷ் லைட்டாக வீக்கு, அதனால் அதை பற்றி தெரியாது. அப்புறமா இங்கே நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த இடத்தெல்லாம் எப்படி இருக்குது, வரலாறு எதாவது கிடைக்குதான்னு பார்த்தேன்னா அதில் எதுவுமே கிடைக்கல. அப்போ தான் தெரிஞ்சது பக்கத்தில் பெரிய பஸ் டிப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு வந்தப்போ என்னால் ஷட்டருக்கு பக்கத்தில் ஓரளவுக்கு போக முடிஞ்சுது. ஏன்னா சென்னையில் வரக்காலம் மழை காலன்றதுனால ஆகாய தாமரைகள்லாம் எல்லோரும் க்ளீன் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. நிறைய இடம் ஃபுல் க்ளீன் பண்ணதுனால என்னால் பக்கத்தில் போய் அந்த ஷட்டர்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஷட்ரு ரொம்பவும் பெருசாக துரு பிடிச்சலாம் இல்லைங்க, நல்லா குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா, இந்த இடத்த நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அவங்க ஏரியாவில் இருந்தாலுமே இப்படி ஒரு இடம் இருக்குன்றது தெரியாது. சென்னையை பற்றி இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வேணும்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.